ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு அவர் சுட்டி பாய்ஸ் vlogs. நம்ம கொடைக்கானலில் சென்னை டு கொடைக்கானல் ரோட் ட்ரிப்போட பார்ட் 2 vlog வருவாங்க. இந்த சீரீஸோட பார்ட் 1 பார்க்காதவங்க போய் முதல்ல அதை பார்த்துவாங்க. இந்த இதில் கண்டினியூ பண்ண பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த போர்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொடைக்கானல் நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சோதனை சாவடி மாதிரி செக் பண்ணிட்டு உள்ள அனுப்புறாங்க. இ-பாஸ் செக் பண்ணுவாங்க. இ-பாஸ் காட்டணும்ல, மொபைல் கூட இ-பாஸ் காட்டிட்டு இங்க பாருங்க மலை ஏற ஆரம்பிச்சு. வயசா நீங்க யானைலாம் வருமாப்பா? கரெக்டா இந்த டைம்ல ஈவினிங் டைம்ல இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால பார்த்துட்டே வாங்க. பார்த்து சைட்டு கிடைச்சதுன்னா நமக்கு லக்கு. ஆமாம், பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா நமக்கு லக்கு. கொடைக்கானல் டக்குன்னு ஏறிட்டோம் ஆல்ரெடி. மேலே இங்கே கீழே பாருங்க எவ்வளோ இருக்கு. இப்போ வந்து ஒரு வளைவு ஏரியாச்சு. எத்தனை வளைவுக்குன்னு தெரியல. டீப் வேலி ஜோன். ஸோ இங்கே வந்து டேஞ்சர் டீப் வேலி ஜோன்லாம் போட்டிருக்காங்க. இந்த ரோடு வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக வைடாக தான் இருக்கு. கொடைக்கானல் ரோடும் ஊட்டி ரோடுமே நல்லா பெருசு வைடாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு அதர். ஆமாம், மற்ற ஹில் ஸ்டேஷன்ஸில் இந்த அளவுக்குலாம் இருக்காது. இதெல்லாம் நல்லா ஒதுங்குறதுக்கு இடம். அதே மாதிரி வந்து ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணோம், அந்த மாதிரி அவசியம்லாம் கிடையாது. இந்த பாட்டுக்கு நம்ம ரூட்டில் போயிட்டே இருக்கலாம். இல்லை பெரிய ஏதாவது வண்டிங்க வந்துச்சுன்னா நம்ம வந்து பின்னாடியே போகிற மாதிரி இருக்கும். தாகலாம் சுட்டு ஜாலியாக கொண்டு வந்துருக்காங்க. சீட் பெல்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக சீட் பெல்ட்ஸ் வேர் பண்ணுங்கள். சேஃப்டி இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நம்ம காரில் போனாலுமே சீட் பெல்ட்ன்றது கன்ஃபார்மாக தேவைப்படுது, மஸ்ட்டு. நம்ம சீட் பெல்ட் போட்டுட்டா தான் இது வந்து ரெண்டாவது ஃபியூச்சரில் வந்து அதே மாதிரி வந்து சீட் பெல்ட்டோட பழகுவாங்க. மங்கீஸ் இருக்கு பாருங்க, மங்கி ஃபேமிலி. மங்கி வந்து அதோட பாப்பாவை கூட்டிட்டு போகுது. பாப்பாவை கூட்டிட்டு போறாரு மடி மேல வச்சு. இங்க பாருங்க நிறைய இருக்கு மங்கீஸ் தான். எப்பவுமே இந்த ஏற ஸ்டேஜஸ்ல வந்து நம்ம மங்கீஸ் தான் நிறைய பார்ப்போம். ஆனால் கொடைக்கானலில் வந்து இதுவுமே இருக்கும், பைசன்மே இருக்கும். பைசன் இருக்கும், அது ஈஸியாக ஸ்பாட் பண்ணக்கூடியது தான் பைசன். லைட்டாக அந்த காது அடைக்குது ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சோன்னே இல்லை? ஜஸ்ட் எச்சம் முழுங்கும் போது மோக்ஷித் ஒன்று கிடைக்குதாடா? இங்கெல்லாம் ஆக்சுவலாக மழை டைமில் வந்தோன்னா தண்ணியாக இருக்கும். இப்போ தண்ணி வந்துட்டே இருக்கும் ஃபால்ஸ் மாதிரி. இங்கே பாரு கீழே பாரு எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கா. லைட்டாக ட்ரிசில் ஆகுது மழை. பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்ம சன்லைட் லைட்டாக இருக்கும் போதே வந்துட்டோம். ரொம்ப இருட்டாயிருமோன்னு நினச்சேன், பட் சன்லைட் ஓரளவுக்கு இருக்குது நல்லாவே. டைம் வந்து 6 o'clock. பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த இடம்லாம் பாருங்க, அழகாக இருக்குது. நல்லா மார்னிங்கே நல்லா சன்லைட் இருக்கும் போதெல்லாம் வந்தோம்னாக்கா இங்கே நல்லா நின்று என்ஜாய் பண்ணலாம். பட் நமக்கு இப்போ டைம் ஆயிடுச்சுன்றதுனால நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கோம். எங்கேயும் ஸ்டாப் பண்ண போகிறது இல்லை. பாருங்க இங்கெல்லாம் நல்லா நிறுத்தி என்ஜாய் பண்ணலாம்.
4th 5th கியர்லாம் வேலையே கிடையாது. ஏறும் போதும் சரி இறங்கும் போதும் சரி. அதுக்கு மேலே போனால் நமக்கு தான் டேஞ்சர். அதுக்கு மேலே போகக்கூடாது. சேஃப்டி. டேஞ்சரஸ் டீப் வேலி ஜோன். இது ரொம்ப பெரிய இருக்கு. ஆமா, பார்த்தாலே தெரியுது. ஓகேவா? சைட்லலாம் இது போட்டுருக்காங்க. Be யாரும் அவங்க careful. லேண்டில் வந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. Be careful and go slow. அவ்வளவுதான். இப்போ ஆப்போசிட்டில் ஓவர்டேக் பண்ணி வந்தால் தான் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு பிரச்சனை. அவங்க லைனில் வந்தால் பிரச்சனையே கிடையாது. Be careful, go slow. ப்ராப்ளமே வந்து யாரும் ஃபாஸ்ட்டாக டேக் பண்ணி இந்த மாதிரி போகிறோம். டேர்னிங்லாம் வரும்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணி டர்ன் பண்றது தான் நல்லது. இன்னொருத்தர் ஸ்பீடாக போக ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம வந்து சைடுல போகும்போது சைடுல பார்த்தாலே ரொம்ப ஆழமா இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். உண்மையாக போகணும். தெரியல. நம்ம வந்திருக்கிறது என்ஜாய் பண்ணுறதுக்கு. அதை வந்து ரோட் ரேஸ் ரொம்ப போய் அடுத்தவனுக்கு பண்ணுறது அதெல்லாம் தேவையில்லை. பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். வெளியே விட்டுலாமா? போனேன் போக மாட்டேறது. Don't use cell phone while driving. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் போட்டு தான் வச்சிருக்காங்க கவர்மெண்ட். ஜஸ்ட் ஃபாலோ பண்ணோம், அவ்வளோதான். இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணா இங்கே வந்து ரொம்ப நிறைய ஏர்பின் பென்ஸ்லாம் அந்தளவுக்கு ரொம்ப டேஞ்சரஸ் ஏர்பின் பென்ஸ்லாம் வராதுங்க. அப்படியே கேஷுவலாக ஏறுது பாருங்கள். நல்ல ஒரு ப்ளஸ்ஸு. கடலாம் போனீங்கன்னா ஏர்பின் பென்ஸோட ஏறும். இங்கே அப்படி கிடையாது. அப்படியே மலை சுற்றி அப்படியே எல்லாமே ஸ்லோ. கொடைக்கானல் 42 kilometers. ஸோ நம்ம அந்த ஹைட்டை ரீச் பண்ணாதான் அது கொடைக்கானல். அப்போ இந்த தடவை நமக்கு கொடைக்கானல் ரூட்டில் எதனா லக் இருக்கானு. ஏன்னா கரெக்டாக இந்த அனிமல்ஸ் செட்டில் ஆகிற டைமில் தான் நம்ம வந்திருக்கோம். ஏன்னா அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ண கூட சான்சஸ் இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் வைடாக இருக்குது. ஏற்காடு போயிருந்தப்போ நாங்கள் வந்து பைசன் வந்து ஸ்பாட் பண்ணோம். ஆனால் நம்ம கார் முன்னாடியே இருந்துச்சு. இங்கே ஒரு டேர்னிங் வருது. பி கேர்ஃபுல். ஆப்போசிட்டில் வரவங்க கொஞ்சம் ஸ்பீடாக வராங்களா? நம்ம டவுன் இறங்குறவங்க எப்பவுமே ஸ்பீடாக தான் இறங்குவாங்க. ஏன்னா அவங்களால ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியாது. சல்லுன்னு வந்துட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம மேலே ஏறும்போது கீழே இறங்குறவங்க தான் கேர்ஃபுல்லாக இறங்கணும். மேலே இறங்குறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸ்லோவாக தான் ஏற முடியும். பட் கீழே இறங்குறவங்க வந்து எப்பவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கணும். ஓவர்டேக் பண்ணாமல் இறங்கினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. அதேமாதிரி ஆப்போசிட்டில் வரணும் ஓவர்டேக் பண்ணாமல் வந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பாட்டுக்கு ஃபுல்லாக நம்ம பாட்டுக்கு ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும். அதுக்கான ஸ்பேஸ் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணலாம். தப்பு இல்லை. கொண்டை ஊசி வளைவுன்னு நினைக்கிறேன் போகிறது. இல்லையே, கொண்டை ஊசி வளைவு இல்லை. அதே மாதிரி பிரேக் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹில்ஸில் இறங்கும்போது ரொம்ப பிரேக் பிடிச்சிட்டே ஒருத்தர் இறங்குவாங்க ஒரு சிலர். அந்த மாதிரி இறங்கணும் அப்படின்னா என்னென்னா பிரேக் பேடை வந்து ரொம்ப ஹீட் ஆகி உங்களுக்கு வந்து தேவையான இடத்துல நிற்காது. பிரேக் வந்து அந்தளவுக்கு ப்ரெஸ் பண்ணாமல் இறங்கணும். கிளச்சிலே இறங்கணும். கியர்லேயே இறங்கணும். அப்படி இறங்கணும். பாருங்க லேக் வியூ பாயிண்ட் சூப்பரா இருக்கு. பேரிஜாம் லேக்னு சொல்லுவாங்கல்ல, ஏதோ நல்லா இருக்கு அந்த லேக். அதுவும் ஒரு இடம் தான். ஆக்சுவலாக
மேலதான் வந்து பார்த்தா டெப்தா இருக்கு. எல்லாம் நிறுத்துறதும் கொஞ்சம் ரிஸ்க். பிளேஸ் ஏதாவது கிடைச்சலாம். இருக்கு. No forest future. ஒரு சிலர்லாம் ஏன் இந்த மாதிரி லேக்லேயே வந்து இந்த மாதிரி ஹில்ஸ்லேயே வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ட்ரைவிங் போகிறாங்கன்னு தெரியல. கொடைக்கானல் 40 கிலோமீட்டர்ஸ். எனக்கு தெரியுது. கண்டினியூ பண்ணலாம். உள்ள வந்துருப்பா. இதான் லேக் வியூ. சட்டு நிறுத்தாத சூப்பரான வீடியோ பாஸ். எல்லாமே வியூ பாயிண்ட்ஸ் தான். அடுத்து ஃபால்ஸ் கூட வரும். சில்வர் ஃபால்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் பாரு. இங்கே வந்து டீ லாட்ஜ் சேல் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பட்டம்பாறை, பட்டம்பாறை seatbelt, wear seatbelt please. Unshake seatbelt போடு. Then both seats. Both. நாங்க டர்ன் பண்ணும்போது அப்படியே ஹார்ன் அடிச்சுட்டே தான் டர்ன் பண்றோம்.
ஆமாம் ப்ராசஸ். ஹாரன் அடிச்சுட்டு டக்குன்னு யாராவது பிளைண்ட் ஏரியாவில் வந்து பிளைண்ட் ரோட்ஸில் வந்து யாராவது டக்குன்னு ஆப்போசிட்டில் வந்துடுவாங்க. நீங்களும் அதே மாதிரி ஒரு டேர்னிங்ல போகும்போது கொஞ்சம் ஹார்ன் கொடுத்துட்டு போறது. ஃபாஸ்ட்டாக போகிறவங்களுக்கு வழி பட் இது வந்து ரொம்ப டெப்த் வேலி தான். இங்க இருந்து பாக்குறதுக்கே ரொம்ப ஆழமா இருக்கு. யாராவது ரொம்ப அர்ஜென்ட்டாக போகிற மாதிரி ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வழி விட்டுறது பெஸ்ட்டு. இட்ஸ் a depth valley. கிளைமேட் வந்து அப்படியே பயங்கரமாக இருக்குது. ஏறும்போதே அந்த சில்னஸ் தெரியுது. ஒரு ட்ரிஸ்லிங் வேறு இருக்குது. நல்லா லைட்டாக தூரிட்டே இருக்குது. காது அடைக்குது லைட்டா. ஆமாம் குப்பு ஒரு குப்பு. ட்ரிஸ்லிங் தெரியுது பாருங்க. உள்ள மேலே மழை பெய்தா என்னன்னு தெரியல. ஸ்பீடு 30. டேஞ்சரஸ் ஜோன். பட் ஸ்டில் நாங்க எந்த ஒரு அனிமலும் ஸ்பாட். ஸ்டில் இந்த மாதிரி இடம் அனிமல்ஸ்லாம் இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸாக இருக்குது பாருங்க. நல்லா நாங்கள் கொஞ்சம் பொறுமை போயிட்டு இருக்கோம் ஸ்லோவாக. எல்லாருக்கும் வழி விட்டுட்டு பாருங்க. மூங்கில் காடுகளே ஞாபகத்துக்கு இருக்கு. இன்னும் என்ன ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் அங்கே போட்டுருக்கு. இது வரைக்கும் பெருசாக ஷார்ப் ஏர்பின் பென்ஸ் மாதிரிலாம் எதுவும் வரல. இது வரைக்கும் அப்படியே கேஷுவலாக தான் ஏறிட்டு இருக்கு. மேலே வனவிலங்குகளுக்கு சாலைக்கு உணவளிக்கக்கூடாது. வைல்டு அனிமல்ஸை ஃபீட் பண்ணாதீங்கன்னு போட்டிருக்காங்க. ஆனால் யார் கேட்குறா? எல்லோரும் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு தான் போகிறாங்க. அதுக்குள்ளே இடம் லைட்டு கொடுத்தீங்க. லைட்டே நம்ம ஆன் பண்ணல. அதுக்குள்ளே அப்போ இது மாதிரி எவ்வளோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் த்ரோ பண்ணிட்டு போயிருக்காங்க. என்ன தான் கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டாலும் பப்ளிக் வந்து கொஞ்சமாவது திருந்தோம். டாப்பில் வந்துட்டோம். இங்கே இதுக்கு ஒருத்தர் எப்படி சை அப்படியே வராங்க. ஒரு 6 அடியில் ஒன்றும் இல்லை. அப்படியே வராங்க. ரொம்ப தூரம் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்லோவாக தான் ஏற முடியுது. நம்ம ஹைட் போகிறதுனால ஸ்லோவாக தான் ஏறும் போல. ஸ்லோ படி ஏறுது மேலே. ஆல்மோஸ்ட் மேலே ரீச் பண்ண மாதிரி தான் இருக்கு. இல்லை இது இன்னும் இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது. மலையே இதுக்கப்புறம் இருக்குன்ற மாதிரி தான். இல்லை இன்னும் இது ஒரு மலை தான் ஏறி இருக்கும். இன்னும் நிறைய மலைகள் இருக்குது. மெயினான மலைகள்லாம் ஏற வேண்டியது. What you are saying? This itself we went. மலை மேலே மலை ஏற வேண்டும். ரொம்ப பிளைண்டாக இருக்குது. அந்த இடத்துல போய் ட்ரக்கு கார்லாம் ஆப்போசிட்டில் இருக்குது. சேஃப் ஸ்பீட் ப்ரெஷர் இன் ஜேர்னி. ஏன் எல்லாரும் வரிசையாக வராங்க? கொடைக்கானல் 38. நம்ம 40 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 2 கிலோமீட்டர் தான் ரீச் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 1/2 ஹவரில் ரீச் பண்ணுவோம். 38 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஓவர்டேக்லாம் பண்ண முடியுமான்னு தெரில. ஓவர்டேக்லாம் அப்படி ஓவர்டேக் பண்ணனா பின்னாடியே ஸ்பேஸ் இருக்கான்னு தெரியல. முதல்ல பாப்பா அப்படியே பின்னாடியே போயிட்டு இருக்கோம் நாங்கள். பட் கீப் டிஸ்டன்ஸ். இஃப் இட் இஸ் கம் பேக் பேக்லாம் வராது. சென்டர்லாம் இருந்தால் ரொம்ப க்ளோஸில் போகக்கூடாது. யா ஏதோ ஒரு வண்டி முன்னாடி வருது, அதாவது பேக் வரணும் அப்படின்னு ஓவர்டேக் பண்ணலாமான்னு தெரில. ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா ரிஸ்க்கு. வண்டி வரணும். வரா
லாரி வந்துச்சுங்களா, அதுதான் சொல்லுங்கள். சரி, நீங்க பண்ணக்கூடாது. ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அதான் டக்குன்னு லாரி ஏன்னா நிறைய வண்டி வந்து வருது. ஒன்றும் இல்லை, பார்த்து கவனமாக ஓவர்டேக் பண்ணதான். நம்ம வந்து இருட்டிருச்சு நல்லா ஓவர்டேக் பண்ணுறது. ஓகே, ஒரு மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைச்சா தான் பண்ண முடியும். ஸ்பேஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம் தான். இங்க அப்படியே ஒரு நேச்சுரல் ஸ்மெல் அப்படியே வருது இப்பதான் லைட்டா. அப்படியே நேச்சுரலா அந்த வேண்டாம் பண்ணிடலாமா? லைட்டாக திறப்போம், ரொம்ப வேணாம். ஏன்பா மழை வேற லைட்டாக வர மாதிரி இருக்குடா. மழை வருது, அதுக்கப்புறம் இதுவாயிரும். அவன் கொஞ்சம் லைட்டா சொல்றதெல்லாம் திறந்துக்கோ கேட்காதீங்க. ரொம்ப திறக்காத. இங்க பாருங்க, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அமைதியா இருங்க. மோக்ஷித் அன்ஷித். ஓகே, நேச்சுரல் சவுண்ட் வந்து கேப்சர் பண்ணணும். அதுக்காக தான் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். ஓப்பன் பண்ணி உட்காந்துக்கோங்க 2 பேரும் சைலண்டா. கொடைக்கானல் 37 kilometers. 10 minutes. It takes 10 minutes to complete 1 kilometer. ஆகும் டைம். கொஞ்சம் பொறுமையாக தான் ஏற முடியும். மேலே ஏறும் போது எப்பவுமே பொறுமையாக தான் ஏறும். 235. ஆல்வேஸ் கீப் லெஃப்ட் ஆன் ஹில் ரோடு போட்டுருக்காங்க. நம்மளாவது மேலே ஏறி சீக்கிரமாக ஓவர்டேக் பண்ணி வந்துட்டோம் அந்த இடத்துல எடுத்ததுனால. இப்போ இவங்கெல்லாம் இப்போ தான் வராங்க அந்த வேனை எடுக்க முடியாமல். ஏன்னா அதுக்கப்புறம் ரோடு இல்லை. மோக்ஷித், வாட்ச் கேர்ஃபுல்லி ஃபார் எனி அனிமல்ஸ், வைல்ட் அனிமல்ஸ். ஓகே, Yes, Daddy. Yes, Dad. Yes, Dad. Okay, Dad. Yes, Dad. Okay, Dad. போனேன் நீங்கள் போனதுன்னா போனேன். நாங்கள் டூரிஸ்ட்டுக்கு பொறுமையாக வந்திருக்கோம். நீங்கள் அர்ஜென்ட்டாக போகிறவர் கூட. காது அடைக்குது. எனக்கு இது வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஆக்சுவலி எவ்வளோ கேட்டு கல்வி அடிக்கிறது நான் மட்டும் ஏன் போனேன் பெரிய காராக வச்சுருக்கீங்க. போனேன் BH போட்டிருக்கு. அது நேஷனல் நம்பர். அவங்க ஒரு நேம் BH போட்டிருக்கு. ஆமாம், 25 BH அப்படி இந்த மாதிரி ஃபார்மேட் வந்து நேஷனல் ஃபார்மேட் நம்பர். அதாவது எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த ஸ்டேட்டில் வேணாலும் ஓட்டிக்கலாம் லீகலாக. ஆல் இண்டியா நம்பர் மாதிரி அது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தானே ஓட்ட முடியும். வெளியூர் போனால் ஆக்சுவலாக பாஸ் ஆகணும் நம்ம. வெளி ஸ்டேட் போனால் பர்மனெண்ட்டாக ஓட்ட முடியாது. சும்மா 1 day விசிட் போயிட்டு வரலாம். ஆனால் அவங்க அப்படி கிடையாது, எப்போ எந்த ஸ்டேட்டில் வேணாலும் ஓட்டிக்கலாம். அது இப்போ லாஸ்ட்டு பட்ஜெட்லேயே ஒரு 2 பட்ஜெட் முன்னாடி கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி ஒரு அதுக்கு 1 time ஃபீஸ் மாதிரி ஒன்று கட்டிட்டு அந்த மாதிரி நேஷனல் நம்பரை வாங்கி வச்சுக்கிறது. எந்த டிஸ்ட்ரிக்ட் போனாலும் எந்த ஸ்டேட் போனாலும் வண்டி எடுத்து போய்க்கலாம். நம்ம கர்நாடகா போகும்போது அப்படி நம்ம ஏதோ மாத்துற மாதிரி தெரியலையே. அது 1 day 2 day டூர் போயிட்டு வரது பிரச்சனை இல்லை. அப்போ அங்கேயே வச்சு பர்மனெண்ட்டாக ஓட்டுறதுக்கு சொல்கிறேன். ஓகே பர்மனெண்ட்டாக வச்சு ஓட்டணும்னா இப்போ இந்த மாதிரி நம்பர் வாங்கும்போதே வண்டி வாங்கும்போது இந்த மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா நீ எப்போ வேணாலும் எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் எடுத்துகிட்டு போய் ஓட்டிக்கலாம் லீகலாகவே. யாரும் ஒன்று கேட்க மாட்டாங்க. அது அடிக்கடி இந்த ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஆகிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் கரெக்டாக இருக்கும். ஏன் இங்கே ஸ்லோவாக போகிறாங்க, எதுவும் வண்டி போதா? இந்த மாதிரிலாம் இடத்துல லாரி போகுது. லாரி ஓவர்டேக் பண்ணுறது பெரிய விஷயம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். லாரியை வழி விடுவாங்க, அந்த அளவுக்கு பிளாக்லாம் பண்ணிட்டு போக மாட்டாங்க. வழி இருக்கணும்ல, இருந்தால் தானே விட முடியும். லாரி பஸ் எல்லாம் போகும்போது கொஞ்சம் பின்னாடி தான் போகிற மாதிரி தான் இருக்கும், வேறு வழி இருக்கும். என்ன 1 கிலோமீட்டர் ரீச் பண்ணி சார் சட்னி போகிறாரு சொன்னீங்க சொல்லுவார். தான் பிரச்சனை.
ஃபாஸ்ட்டாக கர்நாடகா. டக்குன்னு நம்ம வந்து நம்ம உள்ள வந்து சொல்லுவார். கர்நாடகால இருந்து வராங்க போல. ஆமாம், அதே வெளி மாநில வண்டிகள் வெளி மாநில வண்டிகள் நிறைய இருக்கும். நம்மகிட்ட மட்டும் அவ்வளோ ஸ்பீடாக போனார். இப்போ அவ்வளோதான். நாங்களும் அவங்களே இதை விட்டோன்னா வேறு இடம் கிடைக்காது. நாங்கள் அவங்களே ஃபாலோ பண்ணி லாரியை ஓவர்டேக் பண்ணிட்டோம். ஆமாம், இப்போ பட் சேஃபா ஓவர்டேக் பண்றதா இருந்தா கொஞ்சம் சேஃபா. ரொம்ப டிரைவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக நம்ம நல்லா இருக்கு பாருங்க, சூப்பராக. ஃபுல்லா அப்படியே அவ்வளோதான். ரெண்டு சைடும் நேத்தெல்லாம் யாரா உள்ள தண்ணி அடிச்சு விடுறது. ஏய் நேத்தெல்லாம் 5-6 டிகிரி வரைக்கும் இருந்துச்சு சொல்லி இப்போ வெதரில் பார்த்தோம் நைட்டில். இன்றைக்கி அதே மாதிரி 5-6 டிகிரியில் இருக்கா இல்லைன்னு தெரியல. மழை பெய்யுது நல்லா, ஒரு ட்ரிஸ்லிங்காக இருக்குது. பட் இந்த மாதிரி டைமில் வந்து எதனா வைல்டு அனிமல்ஸ் வந்தால் கூட தெரியாது, சைடில் எங்கேயா நின்று இருந்தால் கூட. கூலத்தூர் பிரிவு அங்கே போயிட்டோம். இப்போ எப்படி டக்குன்னு சடனாக ஏறுது பாரு. ஆமா, இப்போ கொஞ்சம் ஹைட்டா ஏறுது. நமக்கு பிரச்சனை இல்லை, வண்டி ஏறிடும் நமக்கு. பட் வந்து மற்ற ஹில் ஸ்டேஷன் ஏற்காடு நாங்க போன வரைக்கும் ஏற்காடு போனோம். அப்புறம் பச்சை மலை அது போனோம். அதுல வந்து இந்த அளவுக்கு நிறைய வண்டிங்க வரல. ஆனா அங்க வந்து ஹேர்பின் பென்ஸ் அதிகம், உடனே வரும். ஆமா, இங்க வந்து உங்களுக்கு ஸ்லோவா இருக்கு. பட் வந்து வண்டிங்க வந்து ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு தான் இருக்கு. கொடைக்கானல் ஊட்டிலாம் எப்பயுமே டாப்பான ஸ்பாட்ஸ் இல்லையா? அது இப்போ ஆஃப் சீசன் தான் இவ்வளோ கம்மியாக இருக்கு. சீசன் டைம் மே மந்த்லாம் வந்தோம் அப்படின்னா பயங்கரமான டிராஃபிக்காக இருக்கும். ஓகேவா? டிராஃபிக் ஜாம்லாம் ஆகும், ஸ்லோ மூவிங்காக இருக்கும், டிராஃபிக் ஜாம் ஆகும், அந்த லெவலுக்குலாம் இருக்கும். எவ்வளோ கொடைக்கானல்லேவா வரதுக்கு மே மந்த் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் இது போட்டு வச்சிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸ் ஆஃப் வண்டிக்கு பண்ண மாட்டாங்க ஒரு டைம்ல. ஏன்னா எல்லாரும் வந்துட்டா திரும்பி போறதுக்கு இடம் வேணும்ல, எல்லாரும் மேலே போயிட்டு எங்கேருந்து போவாங்க. சைடில் பாருங்கப்பா, எதனா அனிமல்ஸ் ஏதாச்சும் இருக்கிறா ஸ்பாட் பண்ண சான்ஸ் இருக்கானு. கொடைக்கானல்லாம் இருக்கிற ஹியூமன்ஸ் நடமாட்டத்துக்கு அனிமல்ஸ் எங்கேருந்து வர்றது? அதெல்லாம் வராது. வெரி ரேர். வேற ஏதாவது ஒரு அதிரப்பள்ளி மங்கி கூட நாங்க பார்க்கலப்பா. இங்க இருக்கிற ஹியூமன்ஸ் அதிகமா நடமாட்டம் ஜாஸ்தி இல்ல, அதனால அனிமல்ஸ் நடமாட்டம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ அதிரப்பள்ளி ஃபால்ஸு அந்த மாதிரி ரொம்ப வைல்டு ரொம்ப டீப்பான ஏரியா, ஹியூமன் டச் இல்லாத ஏரியாக்கெலாம் போனோம் அப்படின்னா அனிமல்ஸை ஸ்பாட் பண்ண சான்சஸ் அதிகம் இருக்கு. அங்கேயுமே இப்போல்லாம் ஸ்பாட் பண்ணுறது கம்மி தான். ஏன்னா அங்கேயுமே இப்போல்லாம் நிறைய பேர் டூரிஸ்ட் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், நம்ம இந்த க்ரௌட் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இதிலே வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த சீசனில் இந்த ஜான் ஃபெப் சீசன் கூட நல்ல சீசன் தான். ஆக்சுவலாக இந்த ஜான் எண்டு டு ஃபெப் ஸ்டார்டிங்கில் போனேன் அண்ணே ஃபாஸ்ட்டாக போகிறாப்புல, அவர் போயிட்டோம். பொறுமையாகவே போவோம். அண்ணே அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்காப்புல, நமக்கு நோ அர்ஜென்ட்டு. வாழைகிரின்னு இங்க ஒரு கோயில் இருக்கு. சீட்ல உட்கார், சீட் பெல்ட். அந்த அளவுக்கு ஒன்றும் குளிர்ல.
லேண்ட் ஃபார் சேல் அப்படின்னு போட்டிருக்கு. ஆமாம், இல்லையே. லேண்ட் ஃபார் சேலாம் கொடைக்கானலில். அதாவது கொடைக்கானலில் ரிசார்ட் வாங்கி விடணும், லேண்ட் வாங்கி எதனா பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட வாங்கலாம். இங்கே ஒரு டீ டைம் இங்கே வந்து ஒரு இது இருக்கு. நம்மளோட மேப் வந்து இன்னும் 40 கிலோமீட்டரில் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்குது. நெட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இங்கே அந்த கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கிறது கூட நல்லது தான். அங்கங்கே டவர் இல்லாமல் நம்ம எப்படி நம்ம ஹோட்டல் ரீச் பண்ணுறது? அதை ரீச் பண்ணிடலாம். அங்கே போனே டவர் வந்துடும். இங்கே வந்து ஒரு சர்ச்சு சர்ச் 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 ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் ஒன்று இருக்கு. லோக்கல் பீப்புள்ஸ்லாம் பாருங்க. இந்த மாதிரி இடத்துலாம் நின்று வெயிட் பண்ணி அழகாக பார்த்தோன்னா இது வைல்ட் அனிமல்ஸ்லாம் வரும். வாய்ப்பு வரும். பட் இருக்கும். டைம் ஆயிடுச்சு. இதெல்லாம் இந்த மாதிரி ஏரியா தான். அது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள். பட் we don't have time to we have to reach. இங்கே கொஞ்சம் இருட்டாக இருக்குது, இங்கே கொஞ்சம் லைட் இல்லை. ஏன்னா வெளிச்சமாக இருக்குது. டைம் வந்து 6:30 ஆயிடுச்சு. ஆனால் வெளிச்சம் இருக்கு. ஃபுல்லு டல்லாகிடுச்சுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஆமாம், மர நிழலில் போகும்போது மட்டும் கொஞ்சம் டென்ஸான ஏரியாவில் போகும்போது மட்டும் நாங்கள் கூட நினச்சோம் நம்ம நைட் டைம் ஆகும் அப்படின்னு. ஓரளவுக்கு vlog எடுக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு ஓகே தான். கொடைக்கானல் 30 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஆனால் நம்ம மேப்பில் வந்து இன்னும் 30 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணிடலாம் ஒரு half an hour. half an hour இல்லை 1 hour ஆகும். அவ்வளோ டபுள் த 45 மினிட்ஸாவது ஆகும். nash as நான் ஹில்ன்றத மறந்துட்டேன். பட் டபுள் த டிஸ்டன்ஸ். ஆமாம், ஸ்லோ ஸ்பீடு. நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். மழை வருமா, வராமல் இருக்குமா, எதுவுமே தெரில. பார்ப்போம். ஆஸ் பர் வெதர் ஃபார்காஸ்டில் மழை அதான் அதற்கெல்லாம் போடலை. பட் சென்னையிலேயே மழை தான். ரோட்ஸ்லாம் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குலாம் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் குண்டும் குழியுமாக தான் இருக்குது ரோடு. மேபி அந்த சீசன் டைமில் நல்லா சரி ரெடி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டிராஃபிக்லாம் இல்லை. ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ளோ வண்டி டிராஃபிக்காக இருக்குது சொல்ல முடியாது. பட் வண்டி வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரீயாகவும் ரொம்ப ஃப்ரீயான்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு மூவ்மெண்ட் இது எப்பயுமே இருக்க தான் செய்யும். சீசன் டைம்ஸ்லாம் வந்தீங்கன்னா சரியான டிராஃபிக் ஜாம் ஆகிடும். ஆமாம், எங்கே ஒதுங்கி நிற்பாங்கன்னு தெரியல. எதிர்க்க ஒரு பஸ், கவர்மெண்ட் பஸ். என்னாச்சு? என்ன டைட் ஸ்பேஸ் தான் போக மாட்ட மாதிரி இருந்துச்சு. வேற வாஞ்சித்
ப்ளீஸ் தங்கம் உட்காருமா, சீட்டில் உட்காருமா, உட்காந்து சைடில் பார்த்துட்டு வா. அனிமல்ஸ் சார் தானே. இங்கெல்லாம் பார்த்துட்டு வா. அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லி பார்க்கலாம். புல்லெல்லாம் வராதுமா, புல்லெல்லாம் வராது, வெளியில் நிற்கும், பார்த்து சொல்லு. இங்கெல்லாம் நல்லா ஓப்பனில் எவ்வளோ வெயில், எவ்வளோ நல்லா க்ளீனாக இருக்குது. குணா கேவ் 39 கிலோமீட்டர். 39 கிலோமீட்டர். குணா கேவ், குணா படம் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த ஆமாம், தெரியாதவங்க இருக்கவே முடியாது தமிழில். தமிழ்நாட்டில் குணா கேவ் தெரியாதவங்க இருப்பாங்களா? எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மேபி நேரில் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க கொஞ்சம் பேர். இல்லை, இப்போ இருக்க ஒரு சில இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில், கரண்டாக ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ ரீசெண்ட் படம் வந்துச்சுல, அதில் வந்து தெரியும் குணா கேவ்னா என்ன. தெரியாதவங்களாம் அந்த அளவுக்கு. மஞ்சமேல் பாய்ஸில் குணா கேவ்ஸை வச்சு தான் ஸ்டோரியே. பார்த்தீங்களா? மஞ்சு என்ன படம் அது? மஞ்சமேல் பாய்ஸ். கோடை கேண்டில்வுட் ரிசார்ட். இங்கே ஒரு ரெசார்ட் இருக்கு. நம்ம ஸ்டே பண்ண போகிறது வந்து கவர்மெண்ட் ரெசார்ட்ல. ஹோட்டல் தமிழ்நாடு டிடிடிசி. ஹோட்டல் தமிழ்நாடு டிடிடிசி. விபத்து பகுதியா, அதனால் பொறுமையா ஆரம்பிச்சு பொறுமையா இருக்கும். ஏற ஏற காற்று இது காது அடைக்குது. மழை லைட்டாக ட்ரிஸ்லிங் இருக்குப்பா. அன்ஷித், can you please sit in the seat? Yes. ஆமா, அந்த மழை தூரிட்டு தான் இருக்கு. ஆமா, காலெல்லாம் படம். நம்ம வந்து டின்னருக்கு வெளியே போகலான்னு இருந்தோம். பட் வந்து டின்னருக்கு வெளியே போக முடியுமான்னு தெரியல. இங்கே மழையாக இருக்குது. கண்டிப்பாக அங்கே கொடைக்கானலே மழையாக தான் இருக்கும், வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ரொம்ப மழையாக இருந்ததுன்னா ஹோட்டல்லே சாப்பிட வேண்டியதான். ஹோட்டல்லே ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. அங்கே போயிட்டு ஃபுட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில்வர் லேக்கா? அங்கேயே நம்ம சாப்பிடலாமா? அங்கே சப்பாத்தி ஊர் இருக்குது, என்ன வரும்னு தெரியல. ஆமாம், இங்கே ஒரு ஊர் இருக்குது, வீடுகள்லாம் நிறைய இருக்குது. பாருங்க, கடைங்க. வாட்ச் த கேமரா. லக்ஸரி ஹோம் ஸ்டே காட்டேஜ். ஹோம் ஸ்டேங்கிற காட்டேஜ் வந்து அண்ணா என்ன பண்ணுறான்? மோக்ஷேத் இங்கே வந்து டவர் இருக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு நமக்கு இப்போ வந்து குளிர்காலம் தான். பட் இருந்தாலும் 6 மணி 6:30 ஆகுது. அந்த டைம்ல கூட கொஞ்சம் சன்லைட் இருக்கு. ரொம்ப டார்க், ஃபுல் டார்க் சொல்லுங்க. பாருங்க, ஏதோ ஒன்று என்னது ஸ்ப்ரே லைட் அடிக்கலாம் கிடையாது. அதை கவர் பண்ணே இல்லையா? அதை கவர் பண்ண நீ அதை பார்க்கக்கூடாது. கேமரா இருக்கு. ஓகே, ஏசி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணோம்னா அந்த அளவுக்கு குளிரல. அன்னைக்காடு பிரிவு
சில்வர் ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் வரும். நிறைய பேர் தெரியல. பண்ணைக்காடு தாண்டிக்கணும். மன்னவனூர் ஏரி 8 கிலோமீட்டர். ஏதோ ஒரு Change the sound. விவேகானந்தா வித்யாலயா இங்க இருக்கு. அதான் விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூல் இங்க இருக்கு கொடைக்கானல்ல. இந்த இடம் பாருங்க, இந்த இடம் கொஞ்சம் டார்க்கா இருக்கு. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல ரிஃப்ளெக்டர்ஸ்லாம் வச்சு இந்த இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஏன்னா இந்த மாதிரி ரோடு ஏன் போட்டு வச்சிருக்காங்கன்னா தெரியாமல் லைட் ஆகிடுச்சா கூட அது வந்து ரோட்டுக்கே திருப்பி வரும். மூளையாறு தெரியல. ஒரே மேகம், ஒரே ஃபாகா தான் இருக்கு. ஆப்போசிட்ல வர்றதே தெரியல. இது கொஞ்சம் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி சுத்தமா மறைஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு. ஆப்போசிட்ல வர்றது ஒன்றும் தெரியல. இதுவே கொஞ்சம் பரவாயில்ல. உங்களுக்கு தெரியுதா? அந்த அப்படியே ஒயிட்டா இருக்கு பாருங்க. எங்க டர்ன் பண்றோன்றதே எங்களுக்கு தெரியல. ஒரு அடி கெஸ்ட்ல தான் போறோம் நாங்க. செம்ம. என்ன இது இப்படி இருக்கு? ஒண்ணுமே தெரியலப்பா. ஸ்டாப் பண்ணுப்பா. பனிமூட்டத்தை தாண்டி சைட்ல எங்க ஒதுங்குறதுன்னு கூட எனக்கு தெரியல. பட் கொஞ்சம் பொறுமையா போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா செம பனி இல்ல? செம பனி தெரியுதா? நம்ம வரோன்னு தெரியறதுக்காச்சும் ஹசார் லைட் போட்டுக்கோங்கப்பா. இல்ல ஹசார் லைட் போடாமலே தெரியும். ஹசார் லைட் போட்டா நம்ம மேப் தெரியாது. ஹசார் லைட் போட்டுக்கலாம் தான் சொல்றதும் கரெக்டு தான். எல்லா வண்டிகளும் பின்னாடி தானே வருது பொறுமையா. விசிபிலிட்டி இல்லாத எவனும் ஓவர்டேக் பண்றதுக்கு தெரியலடா. எல்லாம் பின்னாடி தான் வரும். நம்ம தான் இருக்கோம். ஏன்னா விசிபிலிட்டி இல்லை. ஆனா நம்ம எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். என்னப்பா நிறைய வைன் பாட்டில், நிறைய பாட்டில் இருந்தது. அதான் கேக்குறேன். இங்க பாருங்க, நம்ம எங்குள்ள போறோம்னு நமக்கே தெரியல. விசிபிலிட்டி சுத்தமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வரதுன்னா பிளான் பண்ணி வரதுன்னா ஈவினிங்குள்ள போய் ரீச் ஆகிற மாதிரி பாருங்க. ஆமா, இதை விட இப்ப நாங்க போறது வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, நிறைய பேர் ஸ்டாப் பண்ணி இது போட்டாங்க. இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி இது போட்டாங்க. ஆமா, சுத்தமா இதுக்கு மேல ஹசார்ட் லேம்ப் போட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நிறைய ஸ்டாப் ஹசார்ட் லேம்ப் போட்டு பொறுமையா போய்க்கிட்டு. ஏப்பா நம்மளும் ஸ்டாப் பண்ணிடலாம். இல்லை அதெல்லாம் கடைக்கு பொறுமையா போகணும். ஆக்சுவலா என்னன்னா இதுக்கு மேலேயும் வந்து வரவங்களுக்கு வந்து ஒரு 10 மணி அப்படிலாம் வராங்கன்னா ரொம்ப பனியா இருக்கும். ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். எப்பயுமே இருக்குமா என்னன்னு தெரியல. இப்போ பாகியா தான் இருக்கு. அது அந்த ஃபாகுன்றது வந்து கொஞ்சம் வரும், அப்புறம் போயிடும். அப்படியே பாஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த அப்ப கூட வந்து ஆப்போசிட்ல நிறைய வண்டி வந்துட்டு தான் இருக்கு. ஹசார்ட் லேம்ப் வந்து நம்ம ஒரு இதுக்காக ரோடு தெரியும். ரோடெல்லாம் கொஞ்சம் ஆனால் சுமாராக தான் இருக்கு. விசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஒண்ணுமே தெரியல. 5 மீட்டருக்குள்ள தான் விசிபிலிட்டி. இங்கிட்ட கூட இருக்காது. அங்க ஏதோ ஒரு வண்டி வருது. இவங்க தான் ஜாலியா போயிட்டு இருக்காங்க. நம்ம ஃபாலோ பண்ணி போகலாம் பார்த்தா நம்ம தான் ஃபஸ்ட்டு போய்க்கிட்டு தான் எல்லாம் வராங்க. நம்மளை ஃபாலோ பண்ணி தான் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இவங்க ஜாலியா போய்கிட்டு இருக்காங்க. நான் எப்போ போய் ரீச் ஆகும் லைட் இல்லை. நமக்கு முன்னாடி ஒரு வெஹிக்கிள் போதா அது பாருங்க. அவரே இதே மாதிரி தான் சொன்னாங்க. பாட்டம் தட்ட வண்டிலாம் வந்து சிட்டான்லாம் வந்துச்சுன்னா மாட்டோம். போயிட்டு சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. சீக்கிரம் போகிறது
1/2 hour 1 hour லேட்டாக போனாலும் சேஃபாக போகும். ஏதாவது வண்டிக்கே ஏதாவது லைட்டாக ஏதாவது தட்டிச்சுனா கூட, நமக்கு எதாவது ஆகுனா கூட லைட்டாக தட்டிச்சுனா கூட நமக்கு தான் பிரச்சனை. ஆமா, நம்ம இங்க எங்க நின்னுட்டு இருக்கிறது, எவ்வளவு நேரம் வச்சு நின்னுட்டு இருக்க முடியும்? யாரும் வந்து இங்க அதனால அப்படியே பொறுமையாக ஒரு டீ ஓடிக்க வேண்டியது. கொடைக்கானல் உள்ள என்ட்ராகி சில்வர் ஃபால்ஸ் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், நைட்டில் சில்வர் ஃபால்ஸ் வியூ பாருங்கள். நல்லா அந்த ஃபால்ஸோட சவுண்டு கேளுங்க, சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த டைமில் நின்று கேட்குறதுக்கு அந்தளவுக்கு க்ரௌடு யாருமே இல்லை. நாங்கள் மட்டும் தான் இருக்கோம், ஜஸ்ட் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஜஸ்ட்டு அந்த பாஸ் பை வண்டிங்க மட்டும் பாஸாக போயிட்டுருக்கு. ஃபால்ஸ்லாம் இந்த டைமில் யாரும் அலோடு கிடையாது, எல்லோரும் நின்று பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். நைட்டு ஒரு 7:30, டைம் வந்து 7:30 ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து கொடைக்கானல் வந்து ரீச் பண்ணிட்டோம். டவுனுக்குள்ளே வந்துட்டோம், கொடைக்கானல் டவுனுக்குள்ளே வந்துட்டோம். இதோட அந்த கொடைக்கானல் ரூட் டிரைவ் விலாக் வந்து இதோட பண்ணிட்டோம். வந்து இப்போ ஹோட்டலில் நேவிகேட் பண்ணி ஹோட்டலுக்கு வந்து ரீச் ஆகிட்டு, இந்த சீரீஸ்லேயே வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஹோட்டலில் தமிழ்நாடு டிடிடிசியோட ஒரு தமிழ்நாடு கொடைக்கானல் அது ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு அந்த பிளாக் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.